Hi friends, welcome to Learn English with Nandini. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரிஸோட நெக்ஸ்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ. நம்ம எப்படி குழந்தைங்க கிட்ட இங்கிலீஷ்ல பேசுறது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம தினந்தோறும் நம்ம குழந்தைங்க கிட்ட நிறைய வார்த்தைகள் நம்ம பேசிட்டு இருப்போம். அதுல எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னு ஒரு 25 சென்டென்சஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 25 சென்டென்சஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம். அந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ்ல அவங்க கிட்ட பேசும்போது அவங்களும் இங்கிலீஷ்ல நம்ம கிட்ட ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம குழந்தைங்க கிட்ட பேசக்கூடிய ஒரு 25 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் அதோட தமிழ் அர்த்தத்தோட பார்க்க போறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது. நீங்க இப்பதான் இங்கிலீஷ் கத்துக்க போறீங்களா, இல்ல எப்படி இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு தெரியாம இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல எதை கத்துக்கிட்டா நம்மளால ஈஸியாவும் சீக்கிரமாவும் பேச முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுல நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டே இருக்கோம். இதுல நிறைய ப்ராக்டிக்கல் லெசன்ஸும் இருக்கு, கிராமர் லெசன்ஸும் இருக்கு. ஸோ நீங்க இதை டெய்லி நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க பேசி ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களால கண்டிப்பா 100% இங்கிலீஷ்ல பேச முடியும். ஸோ இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இந்த 25 சென்டென்சஸுக்குமே நான் தமிழ் அர்த்தத்தை சொல்லி தான் இங்கிலீஷ்ல சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ முடியும் போது இந்த 25 சென்டென்சஸ்ல இருந்து நான் உங்களுக்கு 5 சென்டென்சஸ் கொடுப்பேன். இந்த வீடியோவை நீங்க கம்ப்ளீட்டா பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அதை செய்யாதே. இப்ப நம்ம குழந்தைங்கிட்ட அடிக்கடி சொல்லுவோம், அதை செய்யாத அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த விஷயமா வேணா இருக்கலாம். அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் டூ தட். எப்படி சொல்லலாம்? டோன்ட் டூ தட். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. டோன்ட் டூ தட் அப்படின்னா அதை செய்யாதே அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ், அழாதே. இப்ப நம்ம குழந்தைங்கிட்ட சொல்லுவோம்ல, அழுதுட்டு இருக்காங்கன்னா அழுகாதீங்க, அழாத அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சென்டென்ஸ் தான். எப்படி சொல்லலாம்? டோன்ட் கிரை. எப்படி சொல்லலாம்? டோன்ட் கிரை. ஓகேவா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம். நீ விளையாட விரும்புகிறாயா? இப்ப நம்ம குழந்தைங்கிட்ட கேட்கிறோம், நீ விளையாட போறியா, உனக்கு விளையாடணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கணும். அதை எப்படி சொல்லலாம்? டு யூ வாண்ட் டு பிளே. எப்படி கேட்கலாம்? டு யூ வாண்ட் டு பிளே அப்படின்னு கேட்கலாம். Do you want to play? want அப்படின்னா நீ விரும்புகிறாயா. சோ நீ விளையாட விரும்புகிறாயா அப்படின்றது எப்படி கேட்கலாம்? Do you want to play அப்படின்னு கேட்கலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், உன்னுடைய வயது என்ன? இப்போ நம்ம ஒரு குழந்தைய பாக்குறோம், உங்க ஃப்ரெண்டோட குழந்தை, அவங்க கிட்ட உன்னோட வயசு என்ன அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி கேட்கலாம்? How old are you? இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். How old are you? அப்படின்னா உன்னுடைய வயது என்ன அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், நகராதே. நம்ம சில நேரங்கள்ல சொல்லுவோம் குழந்தைங்கிட்ட, எங்கேயும் நகரக்கூடாது, இங்கேதான் இருக்கணும், நகர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் மூவ். எப்படி சொல்லலாம்? டோன்ட் மூவ். இப்போ அடுத்த சென்டென்ஸ், தலைமுடியை சீவு. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, முடிய சீவிட்டு போ, தலைய சீவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்? comb your hair. எப்படி சொல்லலாம்? comb your hair. இப்போ அடுத்த சென்டென்ஸ், கவனமாக இரு. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, எங்கேயாவது போறாங்க அப்படின்னா நீ கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்? be careful. எப்படி சொல்லலாம்? be careful. இது குழந்தைங்க கிட்ட மட்டும் இல்ல, அது நம்ம எல்லாத்தையுமே சொல்லுவோம், be careful அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த சென்டென்ஸ், உட்காரு. இப்ப நம்ம உட்கார சொல்லணும் குழந்தைங்கள, இங்க உட்காருங்க, இங்க உட்காரு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி சொல்லலாம்? இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், sit down. எப்படி சொல்லலாம்? sit down. இப்போ அடுத்த சென்டென்ஸ்,
இங்கே வா. இப்ப நம்ம கூப்பிடுறோம், நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், குழந்தைங்க இங்க விளையாடிட்டு இருக்காங்க, இங்க வா அப்படின்னு நம்ம கூப்பிடணும். அதை எப்படி கூப்பிடலாம்? கம் ஹியர். எப்படி கூப்பிடலாம்? கம் ஹியர் அப்படின்னு கூப்பிடலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், வெளியே போய் விளையாடு. இப்ப நம்ம சொல்றோம்ல, இப்ப நம்ம குழந்தைங்க டிவி பார்த்துட்டே இருக்காங்க, ஏதோ வீடியோ கேம்ஸ் விளையாண்டுட்டே இருக்காங்க. அப்ப நம்ம எப்படி சொல்லுவோம்? நீ வெளியே போய் விளையாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்? go and play outside. எப்படி சொல்லலாம்? go and play outside. அப்படின்னா வெளியே போய் விளையாடு அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், அவனுக்கு சாரி சொல்லு. இப்போ உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ இப்ப அடுத்த பசங்களோட சண்டை வந்துருச்சு. அப்ப நம்ம சொல்றோம், அவனுக்கு சாரி சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? say sorry to him. எப்படி சொல்லலாம்? say sorry to him. இப்போ இந்த இடத்துல ஹிம் அப்படின்னா இங்க அவனுக்கு அப்படின்னு போட்டிருக்கனால நான் ஹிம் போட்டிருக்கேன். இதே ஒரு பொண்ணுக்கு சொல்லணும் அப்படின்னா இங்க அவளுக்கு சாரி சொல்லு அப்படின்னா say sorry to her. இது நம்மளே மாத்திக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்த சென்டென்ஸ், சத்தம் போடாதே. இதை நம்ம அதிகமாவே பயன்படுத்துவோம். குழந்தைங்க அப்படின்னு அவங்க சத்தம் போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம சொல்லுவோம்ல, சத்தம் போடாத அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? don't make noise. எப்படி சொல்லலாம்? don't make noise. அப்படின்னா சத்தம் போடாதே அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், டிவிய பக்கத்துல பார்க்காத. இது நம்ம பெரும்பாலும் எல்லாருமே பயன்படுத்துற ஒரு சென்டென்சஸ் தான். குழந்தைங்க இருந்தாலே அவங்க கண்டிப்பா டிவிய பக்கத்துல பார்ப்பாங்க. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? டிவிய பக்கத்துல பார்க்காத அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? don't watch TV closely. எப்படி சொல்லலாம்? don't watch TV closely. க்ளோஸ்லினா பக்கத்துல. ஸோ டோன்ட் வாட்ச் டிவினா டிவியை பக்கத்துல பார்க்காத அப்படின்னு அர்த்தம். பாத்தீங்கன்னா இது ரொம்பவே ஈஸியா தான் இருக்கு. நீங்க இனிமே குழந்தைங்க கிட்ட பேசும்போது இந்த மாதிரி சென்டென்ஸை பயன்படுத்தி பேசி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அது ஒரு நல்ல பிராக்டிஸா இருக்கும். இப்ப நம்ம அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம். நீ எங்க போற? இப்ப நம்ம குழந்தைங்கிட்ட கேட்போம், அவங்க எங்க போறாங்கன்னா நீ எங்க போற அப்படின்னு கேட்போம். அதை எப்படி கேட்கலாம்? வேர் ஆர் யூ கோயிங். எப்படி கேட்கலாம்? where are you going. அப்படின்னா நீ எங்க போற அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், இப்பவே செய் அப்படின்னா இது எல்லாமே கொஞ்சம் ஆர்டர் போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம குழந்தைங்கிட்ட நம்ம ரெக்வஸ்டா எதுவுமே சொல்ல மாட்டோம் இல்லையா? ஸோ ஆர்டர் மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால இப்பவே செய்னா ஒரு விஷயத்தை இப்ப படிக்க சொல்றோம், அதை இப்பவே பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல ஒரு வேலை கொடுக்குறோம், அதை இப்பவே பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? do it right now. எப்படி சொல்லலாம்? do it right now. அப்படின்னா இப்பவே இதை பண்ணு அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், உன் முகத்தை துடைத்துக்கொள். இப்ப நம்ம பசங்க கிட்ட சொல்லுவோம், முகத்தை துடைச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்? wipe your face. எப்படி சொல்லலாம்? wipe your face. அப்படின்னா உன் முகத்தை துடைத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், உனக்கு பசிக்கிறதா. இப்ப நம்ம குழந்தைங்கிட்ட கேட்போம்ல, சாப்பிடுறியா, உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்போம். இதை நம்ம எல்லார்கிட்டயுமே சாதாரணமாவே பயன்படுத்தலாம். உனக்கு பசிக்குதான்னு கேட்கறதுக்கு ஆர் யூ ஹங்க்ரி. எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஹங்க்ரி. அப்படின்னா உனக்கு பசிக்கிறதா அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், நல்லா படி. இப்ப இதை நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைங்கிட்ட சொல்றதுதான், நல்லா படி அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி சொல்லலாம்? ஸ்டடி வெல். ஈஸி தான். ஸ்டடி வெல். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். அங்கே போய் உட்காரு. இப்ப நம்ம அங்க போய் உட்காருன்னு ஒரு இடத்த காமிச்சு அங்க போய் சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? go and sit there. எப்படி சொல்லலாம்? go and sit there அப்படின்னா அங்க போய் உட்காரு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து, அப்படி ஓடாதே. இப்ப ரொம்ப ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சொல்லணும், அப்படிலாம் ஓடாத அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? don't run like that. எப்படி சொல்லலாம்?
டோன்ட் ரன் லைக் தட் அப்படின்னா நீ அந்த மாதிரி ஓடாத அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், சீக்கிரமா முடி. இப்ப நம்ம ஒரு ஹோம் ஒர்க் கொடுக்குறோம், இல்ல நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் கொடுக்குறோம், அப்ப நம்ம குழந்தைங்கிட்ட சொல்றது சீக்கிரமா முடி அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? finish it quickly. எப்படி சொல்லலாம்? finish அப்படின்னா முடிக்கிறது, இட்டுனா அதை, finish it quickly. quicklyனா சீக்கிரமா முடிச்சிரு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப அடுத்த சென்டென்ஸ், குளி. இது நம்ம சொல்லுவோம், போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? டேக் அ பாத். எப்படி சொல்லலாம்? டேக் அ பாத். ஓகேவா? இப்போ அடுத்த சென்டென்ஸ், இதை எடுத்துக்கொள். இப்ப நம்ம சொல்றோம் ஒரு பொருளை, இதை வந்து எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? டேக் இட். ஈஸி தான், டேக் இட். ஓகேவா? இப்போ அடுத்தது, நீ ஏன் இதை செய்த. இப்போ ஒரு விஷயத்த உங்க குழந்தைங்க செஞ்சுட்டாங்க, அவங்க கிட்ட நீங்க கேட்கணும், இதை ஏன் நீ செஞ்ச அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? why did you do this? எப்படி கேட்கலாம்? why did you do this? why did you do this அப்படின்னா நீ ஏன் இதை செய்த அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், உனக்கு சாக்லேட் பிடிக்குமா. இப்ப நம்ம ஒரு ஃப்ரெண்டோட குழந்தைகிட்ட கேட்கிறோம், உனக்கு சாக்லேட் பிடிக்குமா அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? do you like chocolates அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? do you like chocolate? இப்போ இந்த இடத்துல உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமான்னு கேட்கணும். அதை எப்படி கேட்கலாம்? நீங்களும் என்கிட்ட சொல்லிட்டே வாங்க, do you like ice cream அப்படின்னு கேட்கலாம். இப்போ நம்ம குழந்தைங்க கிட்ட பேசக்கூடிய 25 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் ரொம்பவே குவிக்கா பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 25 சென்டென்சஸ்ல இருந்து உங்களுக்கு இதுல இருந்தே நான் ஒரு 5 சென்டென்ஸை எடுத்து அதோட தமிழ் சென்டென்ஸ் எழுத போறேன். நீங்க அதோட இங்கிலீஷ் சென்டென்சஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண போறீங்க. இப்போ உங்களுக்கான அந்த 5 சென்டென்ஸை பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கான இந்த 5 சென்டென்சஸை பார்த்துக்கோங்க. இங்கே வா, அவனுக்கு சாரி சொல்லு, நல்லா படி, அழாதே, சீக்கிரமா முடி. இது நம்ம ஏற்கனவே இந்த 25 சென்டென்சஸ்ல பார்த்தது தான். ஸோ நீங்க வீடியோவை ஃபுல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது. இந்த ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே உங்களால கண்டிப்பா வந்து இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி இப்பதான் இங்கிலீஷ் கத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஈஸியா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.